கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 119 திருப்பாடல் 119 அதிகாரம் 92வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதவான் அழகாய் சொல்லுகிறார், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் மன மகிழ்ச்சியை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த வசனத்தில் சந்தோஷம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் உயிருள்ளதா இருக்கிறது. எனவே தான் சங்கீதவான் சொல்லுகிறார், இந்த வசனங்கள் எனக்கு மன மகிழ்ச்சியை தராதிருந்திருந்தால் நிச்சயமாக நான் துக்கத்திலே மரித்து போயிருப்பேன், செத்து போயிருப்பேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, நாம் வாழ்க்கையில வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்தை நாம் விசுவாசித்து அந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். இந்த நாளிலும் நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் வேதத்தை எடுத்து அந்த வேத புத்தகத்தை தியானிக்க நீங்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தை நிரப்பும். நிச்சயமாய் ஆண்டவர் மகிழ்ச்சியை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.